திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாராய வியாபாரியான மூதாட்டி கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் 14 நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர். வாணியம்பாடியை அடுத்த பெத்தக்கல்லுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி பவுனம்மாள் கடந்த 6ஆம் தேதி மூதாட்டி தனது மாட்டுக் கொட்டகையில் துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் கடந்த 14 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது தெரியவந்தது. மொபைல் ஆப் மூலம் 5க்கும் மேற்பட்ட கடன்களை பெற்ற முருகன் அதனை திருப்பி கட்டுவதற்காக மூதாட்டியிடம் நகையை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது மூதாட்டி கூச்சலிட்டதால் அவரை கீழே தள்ளி கொடூரமாக தாக்கி துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததும் நகைகளை கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.